மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் நடத்தப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சார்பு ஆய்வாளர் எழுத்து தேர்வுக்கான முடிவு எப்போ வெளிவரும் சார் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் யூடியூப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது இதில் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன போக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மாணவர்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஏன்னா நீங்கள் கவனிச்சிட்டே இருப்பீங்க. இந்த பதிவு வந்து காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு விண்ணப்பித்துட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த அப்டேட் தேவைப்படுது. அதனால் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு அதாவது ஏற்கனவே எஸ்ஐக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க. பிப்ரவரி 24 ஃபிசிக்கல் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது போக உளவியல் பிரிவில் 10 தமிழ் வினாக்கள் இடம்பெறலன்னு சொல்லி மாணவர்கள் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதையுமே கோர்ட்டு மாணவர்களின் நலன் கருதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ அதற்கப்புறம் திரும்பி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்போ இந்த வழக்கு என்னென்னா பிஎஸ்டிஎம் தொடர்பான வழக்கு. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சுட்டு காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள், அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் பட்டப்படிப்பு வரைக்கும் நாங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கோம். அப்போ எஸ்ஐக்கு பட்டப்படிப்பு தரத்திலான ஒரு பணி நியமனம் எஸ்ஐக்கு நாங்கள் அப்ளை பண்ணும் போது எங்களை தமிழ் வழி மாணவர்களாக கருதணும், பிஎஸ்டிஎம் சலுகை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போது 2023 எஸ்ஐயில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டதுனால என்ன சொன்னாங்கன்னா உயர்நீதிமன்றம் பிஎஸ்டிஎம் என்பது ஒரு முறை அரசு பணிக்கு வர்றதுக்கு தான் கேட்கணும், 2வது முறை அந்த சலுகையை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி காவலராக தேர்வாயிட்டீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு பிஎஸ்டிஎம் நீங்கள் கேட்கக்கூடாது, அரசு பணிக்கு ஒரு முறை வர்றதுக்கு தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாணவர்களின் கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, சார் நாங்கள் 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டோம், ஆனால் அதன் பிறகு நாங்கள் 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு எல்லாமே தமிழ் வழியிலே படிச்சிருக்கோம், ஒரே டிகிரி தான் படிச்சிருக்கோம், தமிழ் வழியிலே படிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் தமிழ் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தமிழ் வழியில் படிச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு இது பட்டப்படிப்பில் தரத்திலான பணி என்பதால் இங்கேயும் எங்களுக்கு பிஎஸ்டிஎம் சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அவங்களோட கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. இதை உயர்நீதிமன்றம் கருத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இதோடைய முடிவு இன்னும் வெளியிடப்படலை. நேற்று இந்த வழக்கு நடைமுறைக்கு வந்ததில் இந்த வழக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு பதில் கொடுக்க சொல்லிவிட்டு இது தொடர்பாக உரிய விளக்கம் கொடுங்க, முழுமையான விளக்கம் கொடுங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கோர்ட் உத்தரவை பிறப்பிச்சுட்டு வழக்கை எங்கே தள்ளி வச்சுருக்காங்கன்னா ஜூன் 24க்கு தள்ளி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கிலேருந்து மிக குறைந்தபட்சம் ஒரு 2 மாதங்களுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதுவரை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு அந்த எழுத்து தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடுவதிலையும் தடையை அப்படியே தொடரும் தான் சொல்லிட்டாங்க. அதனால் இனி இப்போ நம்ம அடுத்த ஒரு 2 மாதத்திற்கு எதிர்பார்க்க முடியாது எஸ்ஐ ரிசல்ட்டை. அதாவது முன்னாடியே வந்து அந்த மென்பிழை காரணமாக டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு மாணவர்களுக்கு சரியாக ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னு ரிசல்ட் கேன்சல் பண்ணாங்க இல்லையா, அது பண்ணாமே ரிசல்ட் கொடுத்துருந்தா ஒரு ஃப்ளோவில் போயிருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நடந்ததுனால இப்போ இதில் சிக்கல்கள் தொடருது. இடியாப்ப சிக்கல் மாதிரி 2023 எஸ்ஐ எப்படி 3 வருஷம் இழுத்துச்சோ அதே மாதிரி இதுவும் ஒரு இழுபறியிலே போயிட்டுருக்கு. இதை பார்த்து மாணவர்கள் தூண்டு போயிட வேணாம். என்னைக்காக இருந்தாலையும் ரிசல்ட் வெளியிடப்படும். ரிசல்ட் வெளியிட்டு உடற்திறன் தேர்வுகள் நடைபெறும். அப்புறம் இன்டர்வியூ நேர்காணல் முடித்து கண்டிப்பாக நீங்கள் பணி நியமனம் வாங்குவீங்க. அது இல்லாமல் இப்போ மாணவர்கள் சென்ற 2023 எஸ்ஐ மாணவர்கள் இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கே ஜனவரி 5 தான் எஸ்ஐ ட்ரைனிங் முடியுது. அதனால் நீங்கள் உங்களை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ஃபிசிக்கலுக்கு தயார்படுத்திட்டு இருங்க. இதை நம்ம பெரிய அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு இந்த நிலை போயிட்டுருக்கு. ரைட்டு. அடுத்து 2ஆம் நிலை காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கட் ஆஃப் இப்போ அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் பதவி ஏற்கணும். பதவியேற்று அதன் பிறகு துறைகள் சார்ந்த நியமனங்கள்லாம் போடணும், தலைவர் எல்லாரையும் போடணும். போட்டுட்டு அப்புறம் நமக்கு ஓவரால் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த சிக்கலும் இல்லை. அந்த கிரேஸ் மார்க் தொடர்பாக மட்டும் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஓவரால் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் எப்போ வரும்ன்றது கேட்க வேணாம். ரிசல்ட் வருமா அல்லது ரிசல்ட்டை டைரெக்டாக கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னு கேட்க வேணாம். அதெல்லாம் எப்படி போர்டோட நடவடிக்கை போதோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்ட்டில் கேளுங்க, சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நிலை இதுதான். அப்போ நம்ம காத்திருக்கணும். ரைட், சிறப்பு.